இந்த ஆல்பம் வந்து இவங்க எல்லாரும் தான் பாடியிருக்காங்க. அண்ட் வந்து கேட்காத குரல் அப்படிங்கிறத விட கேட்கப்பட வேண்டிய குரல்கள் அப்படிங்கிறதுனால தான் இவங்கெல்லாம் இந்த ஆல்பமில் பாடியிருக்காங்க. ஸோ சுந்தரையர் இந்த ஜாஸ்மின் ஒரு பாட்டு இப்போ பார்த்தீங்க இல்லையா, அது அவர் தான் பாடியிருக்காரு. ஒரு 2 வரி பாடுங்க எங்களுக்கு. அன்பான வணக்கம். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஜாஸ்மினே, ஏன் ஜாஸ்மினே, மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ ஜாஸ்மினே, ஏன் ஜாஸ்மினே, ஏன் ஜாஸ்மினே, பிங்க் கலர் சுடிதார் ஜாஸ்மினே, பெண்ணாகரம் பஸ் ஸ்டாண்டில் ஜாஸ்மினே, பல நாளா ஃபாலோ பண்ண ஜாஸ்மினே, என்ன பஃபூனாக்கி போகாதடி ஜாஸ்மினே, கழுத்தோரம் தேமல் இருக்கு, காலெல்லாம் பித்த வெடிப்பு, கழுவாத மூஞ்சி என்ன அழகால ஏண்டி கொன்ன, ஓ 8 பல்லு நித்திரைய கொத்துதடி. எல்லாருக்கும் அன்பான வணக்கம். எங்கேயோ ஒரு வறண்ட பூமியில் வறண்டு கொண்டிருந்த எங்களை தண்ணி ஊற்றி காப்பாற்றிருக்காங்க. உண்மையிலே நாங்கள்லாம் வெளியெலாம் வர முடியாது, இங்கெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் எங்களை வந்து எங்கேயோ இருக்கோம், மூளை தருமபுரி ஒரு காடு மலை எல்லாத்துக்கும் தெரியும், தண்ணி இல்லாத இடம். அங்கே வந்து எங்களை வந்து தண்ணி ஊற்றிருக்கிறதுக்கு என்னுடைய இசை அரசர் ஷான் ரோல்டன் அண்ணா அவர்களுக்கும் இயக்குனர் ராஜமுருகன் அவர்களுக்கும், என்னை அறிமுகப்படுத்திய சங்கர் நண்பர் சங்கர், என்னை படிக்க வச்ச அண்ணன் வீரமோகன் இளங்கோவண்ணன், முக்கியமாக என்னை 30 வயசு வரையும் வளர்த்த என்னுடைய தாய், இப்போது என்னை வளர்த்து கொண்டிருக்கும் என்னுடைய துணைவி, அவங்களுக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் என் அறிவுப்பட்ட எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி, மகிழ்ச்சி. திட்டம் கேள்வி கேட்க ஆள் இல்லாம போடுறீங்க கொட்டம், 100 கோடி மனிதரு யாரு யாரோ தலைவரு, ஓட்டு வாங்கி போற நீங்க ஊழலோட டீலரு. அதே போல் பெருமாள் ஐயா அவர்கள் ஒரு 2 வார்த்தை பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கே பெருமாள், கிருஷ்ணகிரி மாவட்டம். நான் 94 இந்த அறிவொளி காலத்திலிருந்து டிபிபின்னு ஒரு இயக்கம் வந்துச்சு, அதிலிருந்து ஃபுல் டைமர் ஒர்க் இருந்தேன். பொதுவாக மக்கள் மத்தியில் நிறைய கிராமிய பாடல், பொதுவான பாடல்கள் நான் பாடின்னு இருந்தேன். என்னை வளர்த்திய சங்கர் அவர் தான் என்னை கூப்பிட்டு நான் படித்தது ஒரு 9வது தான் படித்தேன். டில்லி, ஆக்ரா இந்த மாதிரி பொதுவான மேடைகளில் போய் அங்கே பாடிட்டு வந்திருக்கோம். இந்த சினிமா துறைக்கு என்னை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினது சங்கர். அவருக்கு தான் இங்கே சென்னையிலேருந்து கால் வந்து அப்போ இருந்து என்னை தொடர்பு. நான் மகாபாரதத்தில் வந்து மகாபாரதம், ராமாயணம் அதை தான் என்னுடைய முக்கியமான தொழில். அதில் தான் நிறைய பாடல்கள், நிறைய பாட்டு அதில் பாடுவேன். சார் வந்து டைரக்டர் சார் வந்து எங்களுக்கு இந்த எத்தனோ மேடை ஏறிக்கிறேன் தமிழ்நாட்டில், இருந்தாலும் இந்த துறைக்கு எங்களை வந்து நல்ல உற்சாகப்படுத்தி நம்ம சார் வந்து நல்ல இயக்கம் கொடுத்து எங்களை நல்ல வளர்த்தினார். எல்லாருக்கும் இல்லை மிகையாக சொல்கிறாங்க, அவங்களே வந்து பாட்டு கிளம்பிட்டாங்க, ரொம்ப கம்மியான டைம் தான் ஆச்சு. சார் அந்த ஆளில் அம்மா ஒரு 2 வரி எங்களுக்கு. ஆளேளும் ஆளேளும் ஆளேளுமே ஆளேளுமே அம்மா கதடிகளாங்களேளுமே, அம்மா அம்மா கதடிகளாங்களேளுமே, சிட்டு சிட்டு எங்கு குருவிகளாம் குருவிகளாம் உன்னை சேர்ந்து அழைத்திடுவோம் வாரீர்களா, உன்னை சேர்ந்து அழைத்திடுவோம் வாரீர்களாம். ஆளேளும் ஆளேளும் ஆளேளுமே அங்காளேளுமே அம்மா கதடிகளாங்களேளுமே, எம்மா அம்மா கதடிகளாங்களேளுமே. வெள்ள வெள்ள எங்கு நரைகளாம் நரைகளாம் உயிரை பறந்திடுவோம் வாரீர்களா, நீங்க உயிரை பறந்திடுவோம் வாரீர்களாம். ஆளேளும் ஆளேளும் ஆளேளுமே ஆளேளுமே அம்மா கதடிகளாங்களேளுமே,
அம்மா அம்மா கதடிகளாங்களேளுமே. ராணியம்மா, நீங்கள் ஒரு 2 வார்த்தை பேசுங்க. அவங்க வந்து இதில் எங்கே கண்டன்னு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, மன்னர் மன்னன் அவரோட தீம். இங்கே வந்திருக்க அனைவரும் எல்லா சாருங்களுக்கும் வணக்கம். மைக் கொஞ்சம் பக்கத்தில். எல்லா சாருங்களுக்கும் வணக்கங்க. நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் மரிக்கம்பள்ளி வில்லேஜுங்க. நாங்கள் படிக்கலைங்க, ஆரம்பத்தில் நான் படித்தது கிடையாது. இடையில வந்து அறிவொளி இயக்கம் வந்ததுனால எங்களுக்கு மாஸ்டர் வந்து சங்கர சாருங்களும் பெருமாள் சாருங்களும் தான். அவங்க தான் எங்களுக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்து எல்லா ஊர்லேயும் போயிட்டு கலர் நிகழ்ச்சி செஞ்சோம். ஆனால் இப்போதைக்கு இந்த வாய்ப்பை தந்தது எங்கள் சங்கர் சாரு பெருமாள் சார் தான் எங்களுக்கு மாஸ்டருங்க. அப்புறமா டைரக்ட் சார் இங்கே எல்லாம் வந்திருக்கு டைரக்ட் சாருங்களுக்கும் எல்லோருக்கும் வணக்கங்க. நான் படிக்காதவங்க, அதனால் இது என்ன ஒரு பாடல் பாட சொல்லி சொன்னாங்க சார். அன்றைக்கி நாங்கள் வந்து பாடிட்டு போனோம். இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குதுன்னு நாங்கள் எதிர்பார்க்கலைங்க. அதனால் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச சாங் நாங்கள் பாடியிருக்கோம் சார். நாங்கள் இப்போ பாட போகிறோம். எங்க கண்ட பெண்ணை எங்க கண்ட எங்க யாழ குமாரனை எங்க கண்ட பெண்ணை எங்க கண்ட எங்க யாழ குமாரனை எங்க கண்ட தென்னட்டந்தெருவில தேரோட்டும் வீதியில தேரு மேல கையை வீச கண்ட தென்னட்டந்தெருவில தேரோட்டும் வீதியில தேரு மேல கையை வீச கண்ட வரணை இல்லையா கேளு முடியும் நம்ம வேற ஒருத்தன்னு தேடிக்கலாம். வரணை இல்லையா கேளு முடியும் நம்ம வேற ஒருத்தன்னு தேடிக்கலாம். அக்கன சொத்துக்கு விண்ணானம் பேசுற எந்தட மாமா உன் தாலி. அக்கன சொத்துக்கு விண்ணானம் பேசுற எந்தட மாமா உன் தாலி. தாலி கொடுத்தாலி வாங்க மாட்டேன் பெண்ணு தங்கம் கொடுத்தாலி வாங்க மாட்டேன். தாலி கொடுத்தாலி வாங்க மாட்டேன் பெண்ணு தங்கம் கொடுத்தாலி வாங்க மாட்டேன். 30 ரூபாய் முடியோட வச்சுட்டு அப்புறம் போடி குள்ள பெண்ணு. 30 ரூபாய் முடியோட வச்சுட்டு அப்புறம் போடி குள்ள பெண்ணு. வெள்ளி மோளைக்கு இது பாரு பாரு வெங்காயம் பூக்குது பாரு பாரு. வெள்ளி மோளைக்கு இது பாரு பாரு வெங்காயம் பூக்குது பாரு பாரு. மூலையில் இருக்கிற முட்டாளு பையனுக்கு மீசம் மொழிக்குது பாரு பாரு. மூலையில் இருக்கிற முட்டாளு பையனுக்கு மீசம் மொழிக்குது பாரு பாரு. இந்த பாடல் பாட சொல்ல வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிம்மா, நன்றி. மைக்கில் பேசுங்க ப்ளீஸ். I'd like to say thanks for the opportunity. I didn't know நான் பாட போகிறேன் இந்த படத்தில் அப்படின்னு. பட் என்னோட வாய்ஸ் பிடிச்சி டைரக்டர் அப்புறம் ப்ரொடியூசர் எல்லாரும் இதுதான் ஃபைனலைஸ் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக நீங்கள் ஃபீமேல் சிங்கரே கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன ஷூட்லாம் பண்ணோம். அடுத்த நாளே ட்ராக் வேணும்னு சொன்னாங்க. இவங்க கிச்சனில் இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப படுத்தி பாட வச்சேன். கடைசியில் அது வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு சாருக்கு. ஸோ அதுதான் ஃபைனல் வெர்ஷனாக வந்திருக்கு. இந்த படத்தில் பாடிய சில பேரை நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். கல்யாணி நாயர் பாடியிருக்காங்க, அவங்களால முடியல, அதனால் இங்கே வரல, உடம்பு முடியல, அதனால் இங்கே வர முடியல. அண்டு கார்த்திகா வைத்தியநாதன் அப்படிங்கிறவங்க முருகவேல் சாரோட ஓலோவல குடிசை பாட்டு பாடியிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக நான் ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பாடல்கள் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.